निस गम पम गम ग स ग ग म प प नि र प म प श्रवणे मधुरा मधुर स्मरण. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குருநாதரோட ரொம்ப ஒரு அத்தியந்த ஒரு சிஷ்யர் குருநாதரோட கைங்கரியத்தில் இருக்கக்கூடிய குருநாதரோட ஒரு ஊருக்கு போயிருந்தார். ஒரு மலை பிரதேசம், அங்க அருவி எல்லாம் உண்டு. அவர் சொல்லுவார், அங்க போயிருக்கும் பொழுது அது எப்படின்னா இறங்கி போகணுமா, ரொம்ப ஸ்டீப்பா இருக்கணும். கிட்டத்தட்ட 200 படி இறங்கணுமா. இறங்கும் போது ஈஸியா தானே இருக்கும், எப்பவுமே ஏறது தானே கஷ்டம். கிட்டக்கிட்ட இறங்கிட்டா இருக்கலாம், முன்னா வேகமா இறங்கியாச்சு. இறங்கின பிற்பாடு திரும்ப குருநாதர் சரி நம்ம மேல போகலாம்னு ஏற ஆரம்பிச்சுட்டாராம். அவர் கிட்ட ஒரு பறவை மாதிரி பறந்து மேல போயிட்டாராம். இவரால 10 படி ஏற முடியலையாம். அப்படியே ஹார்ட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டு மூச்செல்லாம் திணறி அப்படியே ஒரு பலாச்சார மாதிரி ஆயிட்டாராம். அவருக்கு ரொம்ப முடியவே இல்லை, நின்றுட்டாரு. குருநாதர் மேல போயிட்டார். மேல போயிட்டு அங்க இருந்து திரும்பி பார்த்து, என்ன நீ இன்னும் வராம இருக்க, உனக்கு நீ ஃபிட்டாவே இல்லை அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு குருநாதர். அவர் சொல்லிட்டார், முடியல, முடிஞ்சு போச்சு, நீங்க இருக்கணும், நான் ஏதாவது முடிஞ்சா மெதுவா ட்ரை பண்றேன் அப்படின்னு பேச்ச கூட முடியல. அவருக்கு அப்படி அங்க ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு அவருக்கு. அப்போ சொன்ன எனக்கு ஒரு அடுத்த அடி எடுத்து வைக்கிறது கூட எனக்கு சக்தி இல்லை. குருநாதர் என்ன பண்ணான்னா திரும்ப ஒரு வாட்டி கீழே இறங்கி வந்தான். 200 படி மேல போனாலும் திரும்ப 200 படி கீழே இறங்கி வந்தான். இறங்கி வந்துட்டு, வா என் கையை பிடிச்சிக்கோ, இப்படியே நான் அவனை கூட்டிட்டு போயிடுறேன், ஈஸியா மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சாராம். அவர் சொன்னார்னா, குருநாதரிடம் எப்படி சொன்னாலும் அவர் ஒத்துக்கலைனாலும் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், 10 படி தான் நான் ஏறி இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எத்தனை படியில கால் வச்சேன்னு. 10 படி ஏறி இருப்பேன், மேல வந்துட்டோம். எனக்கு தெரியவே இல்லை ஒன்னும். அப்படியே ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை தூக்கி விட்டார் கைப்பிடிச்சு அப்படின்னு சொன்னார். எதுக்கு இதை சொன்னேன்னா, இதோட மிரக்கலுக்காக நான் சொல்லல, அப்படி சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் சிம்பலைசஸ் அவர் குரு மகாராஜ். இதுதான் நம்முடைய குருநாதர். அவருக்கு அங்க மேல போறது கீழே வர்றது மேல போறது ரொம்ப சுலபம். இப்படி போயிட்டு இப்படி வருவார் அவர். நான் இங்க கீழே இருந்துட்டு அவர் கூட இருந்தாலும் அங்க இருந்து கீழே இறங்கிட்டு மேல ஏற முடியாம திண்டாடுறேன் இல்லையா, இதுலயே சுத்தி இந்த வெளியில வர முடியாம திண்டாடுறேன் இல்லையா. அப்ப கூட என்ன பண்றாரு, பாத்துக்கோ நீ முடிஞ்சாவா இல்லாட்டி கடை அப்புறம் மெதுவா ஏறிவான்னு சொல்லலாம். திரும்ப இறங்கி வர்றாரு இல்லையா, வந்து கையை பிடிக்கிறாரு இல்லையா. கையை பிடிச்சு ஒன்றும் கஷ்டப்படாத, நீ என் கையை பிடிச்சிருந்து நான் சொல்ற வழியை பிடிச்சேன்னா ஈஸியா மேல வந்துடலாம். நான் இந்த மகாமந்திரம் நாம தானே ஒண்ணு சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லல, என் கையை பிடிச்சிக்கோ, நாமாவை சொல்லி இதை தாண்டிட்டு போயிடலாம்னு சொல்லி அதை சொல்லவும் வச்சு அதுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி மேல ஏற்றி விட்டா மாதிரி காமிச்சுடுறாரு. எப்படியே தூக்கி விட்டதும் அவர் தான், கை கொடுத்ததும் அவர் தான், இறங்கினதும் அவர் தான். அதனாலதான் குருநாதரை காட்டிலும் ஒரு கிருபா சமுத்திரம், இந்த இடத்துல கருணை கடல் அப்படிங்கிறது யாருக்கும் பொருந்தாது. கடவுளுடைய ஒரு மொத்த கருணை, மொத்த அன்போட ஒரு ரூபம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுல நம்முடைய குருநாதர் நமக்கு ஒரு பாக்கியம். இப்படி நமக்கு குருநாதரை பத்தி மதுர ஸ்மரணமா ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதுவே குருநாதருடைய பரம கிருபை. குருநாதர் நம்ம எல்லோரையும் எப்பொழுதும் அவரோட கடைக்கண் பார்வை வச்சு கொண்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த நாமாவை நாம எல்லாம் சொல்லி அவருக்கு சம்மதமான ஒரு வாழ்க்கையை நாம வாழணும் அப்படின்னு நாம் குருநாதரை ஸ்மரிச்சுப்போம். हरे राम